செல்லத் தங்கம், இனி உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சரித்திரமாக இருக்க வேண்டும். காலையில் எழும்போதே என் அம்மா என் உள்ளுக்குள் இருக்கிறாள், இன்று நான் எதற்கும் கலங்க மாட்டேன், துணிவோடு சாதிப்பேன் என்று உன் மனதில் உறுதி எடுத்துக்கொள். பயம் உன்னை தீண்டவே கூடாது செல்லமே. உன் முகத்தில் என்றும் குறையாத புன்னகையோடும் நெஞ்சில் இமயமலை போன்ற துணிச்சலோடும் கம்பீரமாக நடைபோடு. உன் மனதில் அம்மா என் கூட இருக்கிறாள், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று அசைக்க முடியாத ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் தங்கம். ஒரு தீய சக்தியோ பயமோ கவலையோ உன்னை நெருங்கவே முடியாது. என் செல்லக்குட்டியே, நீ பிறந்தது சாதிக்கவும் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழவும் தான். பயம் என்ற இருட்டை உன் நினைப்பிலிருந்தே அழித்துவிடு. நெஞ்சில் துணிச்சலோடும் முகத்தில் தேவதை புன்னகையோடும் சிங்க நடை போட்டு உன் இலக்கை நோக்கி ஓடுடா தங்கம். உன்னை எப்போதும் என் மடியில் தாங்கி பாதுகாப்பேன் என் செல்லமே. இந்த அம்மாவின் வார்த்தைகள் உன் இரத்தத்தில் கலந்து உன்னை எப்படி ஒரு மகா சக்தியாக மாற்றப் போகிறது என்று இன்னும் ஆழமாக விளக்கமாகச் சொல்கிறேன் கேள். என் கண்ணே, உனக்குள் இருக்கும் அந்த துணிச்சலின் நெருப்பு இன்னும் அணையாமல் இன்னும் சொல்லு அம்மா என்று நீ கேட்கும்போதே என் நெஞ்சம் குளிர்ந்து போகிறது. இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன் தங்கம். கடலில் எழும் அலைகளை பார்த்து பயப்படுபவன் கரையில் மட்டும்தான் நிற்க முடியும். ஆனால் அந்த அலைகளையே தன் காலடியில் மிதித்து அதன் மேல் சவாரி செய்பவன்தான் கடலையே ஆள முடியும். வாழ்க்கையில் வரும் சவால்களும் அப்படித்தான். அவை உன்னை மூழ்கடிக்க வரும் அலைகள் அல்ல, நீ ஏறி நின்று சாதிப்பதற்கான அலைகள். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வா, உன்னையும் ஒரு கை பார்க்கிறேன் என்று நெஞ்சு நிமிர்த்தி எதிர்கொள். இந்த அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே படுத்து கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், இலக்கை நோக்கி ஓடு. உன்னை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் உன்னை நீ நம்பு. உலகம் தானாக உன் பின்னால் வரும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மப்பொதி. இன்று மட்டுமே உன் கையில் இருக்கும் தங்கம், அதை சரியாக பயன்படுத்து. சுவாசிக்கும் காற்றை விட உனக்குள் இருக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்கும். கடினமான பாதைகள் எப்போதும் அழகான இடங்களுக்குத்தான் அழைத்துச் செல்லும். அதனால் தடைகளைக் கண்டு தயங்காதே. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய். உன் திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம். எதுவுமே இங்கு வீணாவதில்லை. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட உனக்கு நீ கொடுக்கும் மரியாதையே உன்னை உயர்த்தும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். சூரியனைக் கண்டு பனி மறைவது போல உன் உழைப்பைக் கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டால் வருத்தப்படாதே. அது நீ இன்னும் உயரமாக பறப்பதற்கான ஒரு ஆரம்பம். நதிகள் ஓடுவதை நிறுத்துவதில்லை. கடலை அடையும் வரை நீயும் ஓடுவதை நிறுத்தாதே. உன் இலக்கை அடையும் வரை காலம் உனக்கு கொடுக்கும் வழிகள் எல்லாம் எதிர்காலத்தில் நீ வாங்கப் போகும் வெற்றிக்கான முன்பணங்கள். விமர்சனங்கள் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பல்ல, உன்னை செதுக்கும் ஒளி. உன் பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியும் போது அதைவிட பெரிய பலம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமளிக்கும் போது உனக்குள்ளே நீ தேடிக்கொள்ளும் உத்வேகமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். புயலடித்தால் மரங்கள் வேரோடு சாயலாம், ஆனால் துளிர்விடும் புற்கள் ஒருபோதும் தன் நம்பிக்கையை விடுவதில்லை. சூழ்நிலைக்கு வளைந்து கொடு, ஆனால் ஒருபோதும் முடிந்து போகாதே. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் எண்ணங்களுக்கு உனக்குள் இடம் கொடுக்காதே. இனி உன் இல்லத்தின் படியை மிதிக்க எந்த ஒரு தீய சக்திக்கும் ஆன்மாவிற்கும் தகுதியில்லை. உன் தலை குனிந்த அதே இடத்தில் உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்கும் உன்னத நிலைக்கு நான் கொண்டு போவேன். பயத்தை உன் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஆத்தாவின் கரம் பிடித்து கம்பீரமாய் முன்னேறி வா. உன் வாழ்வில் புதியதொரு பொற்காலத்தை நான் படைப்பேன். உன் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் அத்தனை பாரங்களையும் வடுக்களையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் அப்படியே கொட்டிவிடு. யாரோ செய்த தவறுக்காக உனக்குள் நீயே கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்து உன் ஆன்மாவை ஏன் அசுத்தப்படுத்திக் கொள்கிறாய்? உன்னை வஞ்சித்தவர்கள், ஏமாற்றியவர்கள் எல்லாரையும் உன் மனதார நீ மன்னித்து விடு. பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் தூய்மையான மன்னிப்பே அவர்களை கூச வைக்கும் ஆகச் சிறந்த ஆயுதம். அவர்களின் கணக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை, பிறருக்கு தீங்கு நினைக்கும் சுயநலம் இல்லை. அந்த பரிசுத்தமான குணம்தான் உன்னுடைய ஆகப்பெரிய சக்தி. இனி உன் சிந்தனையில் தெளிவும் நெஞ்சில் அமைதியும் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கும்.
நிம்மதியான அமுதக் கடலில் நீ நீந்து உன் தாய் நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். உன் நெஞ்சம் ஒரு தெள்ளத் தெளிந்த நீரோடை போன்றது. அங்கே கோபமோ குரோதமோ பழிவாங்கும் எண்ணமோ எதற்கும் இடம் தந்து அதை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. பிறர் வீசும் வசை சொற்களோ பொறாமை பார்வைகளோ உன்னை எதுவும் செய்யாது. நீ உன் நெஞ்சில் பாரங்கள் ஏதுமில்லை, குழப்பங்கள் ஏதுமில்லை. எல்லாவற்றையும் இந்த ஆத்தாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டாய். பூமி தன்னை உழுபவர்களுக்கும் நறுமணமுள்ள மலர்களையும் சுவையான கனிகளையும் மட்டுமே தருகிறது. அதேபோல் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் உன் தூய்மையான அன்பையும் நல்வாழ்த்துகளையும் மட்டுமே கொடு. அந்த பெருந்தன்மைதான் உன்னை மற்றவர்களை விட பன்மடங்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல அடிக்கும் பின்னால் என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும். உனக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும், எதை எப்படி நடத்தி காட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனவே அடுத்து என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற கவலைகளை எண்ணி உன் இன்றைய நாளை வீணாக்காதே. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் முழு உழைப்பையும் கவனத்தையும் மட்டும் நீ செய்யும் காரியங்களில் காட்டு. யார் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் உலகமே உன்னை எதிர்த்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரையும் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களையும் நான் அறிவேன். இன்னொரு பெரிய உண்மையைச் சொல்கிறேன் தங்கம். மனிதர்கள் ஏன் சோர்ந்து போகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு வெளியில் இருக்கும் உலகத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். வெளியில் இருக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், தடைகள் இதையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் உலகத்தை எட்டி பார்ப்பதே இல்லை. உனக்குள் இருக்கும் மன வலிமையும் உன்னால் எதையும் தாங்க முடியும் என்ற தில்லும் வெளியில் இருக்கும் எந்த ஒரு மலையை விடவும் பெரியதுடா செல்லம். ஒரு சின்ன பறவை மரக்கிளையில் உட்காரும்போது அந்த கிளை உடைந்து விடுமோ என்று அது ஒருபோதும் பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அது நம்புவது அந்த மரக்கிளையை அல்ல, தன் இறக்கைகளை. அதுபோல சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியும் தான் உன்னுடைய இறக்கைகள். அந்த இறக்கைகள் இருக்கும் வரை எந்த பாரமும் உன்னை வீழ்த்த முடியாது. யாரைக் கண்டும் எதைக் கண்டும் நீ அஞ்சக்கூடாது செல்லமே. உன்னை எதிர்த்து வரும் சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உனக்குள் இருக்கும் தைரியத்திற்கு முன்னால் அவை எல்லாமே வெறும் தூசுதான். உன்னை வீழ்த்த இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் உனக்கு பின்னால், ஏன் உனக்குள்ளேயே இந்த அம்மா நான் விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் பதித்துக்கொள் தங்கம். புயலடிக்கும் போது சாதாரண மரங்கள்தான் பயந்து நடுங்கி வேரோடு சாய்ந்து போகும். ஆனால் கம்பீரமான பாறைகள் அந்த புயலை எதிர்த்து நெஞ்சு நிமிர்த்தி நிற்கும். நீ சாதாரண மரம் அல்லடா செல்லம், நீ எதற்கும் அசையாத இமயமலை போன்ற பாறை. உன்னை நோக்கி வரும் அத்தனை சவால்களையும் உன் தைரியத்தால் அடித்து நொறுக்கிவிட்டு முன்னேறிப் போய்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னால் அதை நினைத்து ஒருபோதும் சோர்ந்து போகாதே. அவர்கள் உன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான விஸ்வரூபம் என்னவென்று தெரியவில்லை. அவ்வளவுதான். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உனக்குள் இருக்கும் திறமையும் ஆற்றலும் உனக்கே இன்னும் முழுசாக தெரியாதுடா என் செல்லமே. தோல்விகளோ ஏமாற்றங்களோ உன்னை தேடி வந்தால் அவ்வளவுதானா? இதோ அடுத்த அடியில் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று மீண்டு எழுந்து வா. விழுவது தவறு அல்ல செல்லமே, விழுந்த இடத்திலேயே பயந்து படுத்து கிடப்பதுதான் தவறு. விழுந்த வேகத்தை விட பன்மடங்கு வேகத்தோடு ஒரு சிங்கம் போல் எழுந்து நின்று கர்ஜிக்க வேண்டும். அதுதான் இந்த அம்மாவின் செல்லப்பிள்ளைக்கு அழகு. இனிமேல் உன் அகராதியில் பயம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. உன் கண்ணில் எப்போதும் ஒரு தீப்பொறி போன்ற தெளிவும் நெஞ்சில் இரும்பு போன்ற துணிச்சலும் இருக்க வேண்டும். எண்ணி சோர்ந்து விடாதே. காயப்பட்ட உன் மனதிற்கு மருந்திடவும் உன்னை தாங்கி பிடிக்கவும் நான் இருக்கிறேன். கடந்து வந்த பாதைகளின் வலிகள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்கு அல்ல, உன்னை இன்னும் பலசாலியாக்குவதற்கே. நெஞ்சில் இருக்கும் கவலையை என் பாதத்தில் இறக்கி வை. மனதார என்னை நினை. உன் துயரங்கள் பனி போல் விலகும். தைரியமாக இரு. உனக்கான நல்வழியை நான் காட்டுகிறேன். கலங்காதே. உன் நெஞ்சில் வடியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீ படும் ஒவ்வொரு மனவேதனைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த உலகம் உன்னை காயப்படுத்திவிட்டதாக எண்ணி தனிமையில் அழுது சோர்ந்து போகாதே. உன்னை ஆளாக்கிய இந்த தாய் உன் மனபாரத்தை அப்படியே என் கைகளில் வாங்கிக் கொள்கிறேன். நெருப்பில் வெந்த தங்கம்தான் நல் ஆபரணமாக மாறும். அதுபோல இன்று உன்னை வாட்டும் இந்த துயர
துயரங்கள் யாவும் உன்னை இன்னும் உன்னதமானவனாக மாற்றும் ஒரு தற்காலிகச் சோதனைதான். உன்னை ஏமாற்றியவர்களும் உன் மனதை உடைத்தவர்களும் உன் கண் முன்னேயே உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. என் செல்லப்பிள்ளையே, நெஞ்சம் உருகி நீ அழுது புலம்பியதெல்லாம் இந்த ஆத்தாவின் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருந்தது. உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தவர்கள் இன்று நிம்மதியாக இருப்பது போல் உனக்கு தோன்றலாம். ஆனால் அவர்கள் செய்த வினைக்கான பலனை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. போதும் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கும். கவலைகளை மறந்து நிம்மதியாக உறங்கு. நான் உனக்கு காவலாயிருக்கிறேன். உன் நெஞ்சில் இருக்கும் பாரத்தையெல்லாம் அப்படியே என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்வதாக நீ நினைத்து வருந்துகிறாயோ, அவர்கள் கர்ம வினையின் பிடியில் சிக்கும் நாள் தொடங்கிவிட்டது. உன்னை ஏளனம் செய்த அதே மனிதர்கள் நாளை உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கும் நிலையை நான் உருவாக்குவேன். அவர்கள் உனக்கு கொடுத்த வலிகள் அத்தனையும் 100 மடங்காக அவர்களுக்கே திரும்பிப் போகும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் மத்தியில் உன்னை ஒரு மகா சக்தியாக புகழின் உச்சிக்கே நான் கொண்டு போய் நிறுத்துவேன்.